அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது அன்பும் பக்தியும் மன வைராக்கியமும் நிறைந்த தாயினும் அன்புமிக்க தலைவர் கண்ணப்பர் எனும் கட்டுரையை கேட்டு பரவசம் அடையுங்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெரிய புராணம் ஓர் ஒப்பற்ற இலக்கியம் என்றால் அது மிகையாகாது. சோழகாலத்து சொல்லோவியமாக திகழும் இந்நூலை ஒரு காப்பியமாக பார்க்கும் மரபும் உண்டு. சேர சோழ நாடாக பரந்து விரிந்து சோழ ராஜ்யத்தில் அடங்கியிருந்த தமிழ்நாட்டில் நடைபெற்ற சைவ அடியார்களின் பெரிய கதையாக இந்நூல் அமைந்துள்ளது. 63 சிவனடியார்களின் வாழ்க்கை வரலாறுகளை பிரதிபலிக்கும் இந்நூலை ஒரு வரலாற்று புராணம் என்கின்றார் பேராசிரியர் ஆனா சானா ஞானசம்பந்தர். திருத்தொண்டர் புராணம் முதலில் தமிழில் சேக்கிழார் சுவாமிகளால் பாடப்பட்டு பின்பே வடமொழியில் உபமன்யு பக்த விலாசம் என்ற பெயரில் பாடப்பட்டது. பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள கண்ணப்ப நாயனார் கதை மிகச் சிறப்பான ஒப்பற்ற பக்தி கதையாகும். பக்தி மார்க்கமே மிகச்சிறந்த மார்க்கம் என்ற தமிழர்களின் கோட்பாட்டை அற்புதமாக சொல்லும் கதை இதே. தாய்மையும் பக்தியும். வேடவர் குலத்தில் பிறந்த திண்ணனார் சிவபெருமானின் திருவாக்கால் கண்ணப்பராகி சேக்கிழார் பெருமானின் திருவாக்கால் கண்ணப்ப நாயனார் ஆகின்றார். சிவபெருமானுக்கும் நாயனார் என்ற பெயரை வைக்கிறார் சேக்கிழார் சுவாமிகள். அது கண்ணப்ப நாயனார் புராணத்தில் தான் வருகின்றது. காலத்திமலையில் மலையெழு கொழுந்தாயுள்ள வள்ளலை வணங்கிவிட்டு உணவு தேட புறப்பட்ட கண்ணப்பர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து பிரிவுத்தியரோடு கட்டியணைத்து தான் உணவு கொண்டு வர பிந்தியதால் சிவலிங்கம் மெலிந்து விட்டதாக நினைத்து நாயனீர் இழத்தீர் போலும் என்கின்றார். நன்றாக வேக வைத்த பன்றி இறைச்சியை படைத்து நாயனீரே அமுது செய்தருளும் என்கின்றார். நாயனார் என்ற சொல்லின் முன்னிலை வடிவமே நாயனீர் என்பது. கண்ணப்ப நாயனாரின் கூற்றாக முன்னிலையில் சொல்லப்படும் பெயரை சேக்கிழார் சுவாமிகள் கவிக்கூற்றாக இளைத்துளார் நாயனார் என்று ஈண்டச் சென்றெய்தி என்றும் பெரிய புராணத்தில் சிவபெருமானை குறித்த சொல்லாக நாயனார் வருகின்றது. தேவார முதலிகள் மாணிக்க வாசகர் முதலானோர்க்கு கண்ணப்பர் காலத்தால் முந்தியவர். திருநாவுக்கரசு நாயனார் இவரை திண்ணன், கண்ணப்பன், வேடன் ஆகிய பெயர்களால் சுட்டுகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் என்று குறிப்பிடுகின்றார். மாணிக்க வாசகர் கண்ணப்பர் சிவபெருமான் மேல் வைத்திருந்த அன்பை வியந்து கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்று தன்னிலும் மேலாக சிவபெருமானிடம் அன்பு வைத்தவர் என்கின்றார். பட்டினத்தடிகள் தொண்டு செய்து நாளாரிற் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன் என்று கண்ணப்பர் செய்த அரும்பெரும் செயலை வியக்கின்றார். கண்ணப்பர் சிவபெருமான் மேல் வைத்த அன்பை தாயன்போடு ஒப்பிட்டு காட்டுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். உலகில் மிக உன்னதமான அன்பு என்பது தாய் தன் குழந்தை மேல் வைக்கும் அன்பு என்பதே தெரிந்த உதாரணம். சிவபெருமானாலேயே தனது தாயென்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். வரும் இவள் நம்மை பேணும் அம்மை என்று பேயுடம்போடு வந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி சிவபெருமான் உமாதேவியாருக்கு சொல்வதாக சேக்கிழார் பாடியிருக்கின்றார். ஆனால் அவரது தாயன்பு பற்றி சேக்கிழார் சுவாமிகள் பெரிதாக ஒன்றும் சொல்லவில்லை. அன்புகளுக்கெல்லாம் தாயன்பாக விளங்குகின்ற தாயன்பு பற்றி கண்ணப்ப நாயனார் புராணத்தில் தான் செயல்முறையாக சொல்லுகின்றார். திண்ணனார் முதல் காலத்தியப்பரை பார்த்தவுடனேயே ஓடோடிச் சென்று கட்டி தழுவி உச்சிமுகர்ந்து தன் அன்பை வெளிப்படுத்தும் விதம் கன்றை விட்டு பிரிந்த தாய்ப்பசு கன்றை கண்டவுடன் காட்டுகின்ற அன்பு போல இருந்தது என்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். மோகமாய் ஓடிச் சென்று தழுவினார், மோந்து நின்றார். பின்பு காலத்தியப்பருக்கு உணவு கொண்டு வருவதற்காக பிரிந்து செல்ல வேண்டி ஏற்பட்டதால் பிரிய வேண்டி வந்தபோது பிரிந்து செல்வார். பிரிய முடியாமல் திரும்பி வருவார். வந்து கட்டி அணைத்து தழுவுவார். பின் பிரிவார். பிரிய முடியாமல் அன்பு மிகுதியோடு திரும்பி பார்ப்பார். போதுவார் மீண்டு செல்வார், புல்லுவார் மீளப் போவார், காதலின் நோக்கி நிற்பார்,
கன்று அகல் புனிற்றா போல்வார் என்கிறார் சேக்கிழார் சுவாமிகள். புனிற்றா என்றால் முதல் கன்று ஈன்ற பசு, தலையீட்டு பசு என்பர். முதல் கன்றை ஈன்ற பசு அந்த முதல் கன்றை விட்டு பிரிய முடியாது தவிக்கும் தவிப்பை கண்ணப்ப நாயனாரின் தாய்மை தவிப்போடு ஒப்பிடுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். மனுநீதி கண்ட சோழனின் கதையிலும் இளவரசனின் தேர் சக்கரத்தில் அடிபட்டு இறந்த பசுக்கன்றை தலையீட்டு பசுக்கன்று என்றே சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். புனிற்று ஆவின் கன்று என்கிறார் அவர். நன்றி உணர்விலே நாய் எப்படி மேம்பட்டதோ அதேபோல் தாய்மை உணர்விலே மேம்பட்ட உயிரினம் பசு என்பது பலரும் சொல்லும் ஒன்று. அதிலும் தலையீட்டு பசுவின் தாய்மை பாசம் அலாதியானது என்பதால் கண்ணப்ப நாயனாரை தலையீட்டு பசுவோடு ஒப்பிடுகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். ஒப்பில்லாத அன்பே ஒரு வடிவமாய் வந்ததோ என்று சொல்லும்படியான தோற்றம் கொண்டவர் கண்ணப்பர் என்பதை படியிலா பரிவுதான் ஓர் படிவமாம் பரிசு தோன்ற என்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். அத்தோடு பொருவில் அன்பு உருவமானார் என்றும் குறிப்பிடுகின்றார். தாய் தன் பிள்ளையை விட்டு பிரிந்து மீண்டும் சந்திக்கும் போது அன்பு மிகுதியால் கட்டியணைத்து உச்சி முகர்ந்து ஏன் இப்படி மெலிந்து விட்டாய் என்று கேட்பது வழக்கம். கண்ணப்பரும் காலத்தியப்பரை பிரிந்து சென்று மீண்டும் சந்தித்தவுடன் கட்டி தழுவி உச்சி முகர்ந்து நாயனீர் இளைத்தீர் போலும் என்கின்றார். தாய் பிள்ளையை உச்சி முகர்வது போல கண்ணப்பரும் காலத்தியப்பரை உச்சி முகருகின்றார். தாய் தன் பிள்ளைக்கு நல்ல வகையில் உணவை சமைத்து ஊட்டுவது போல கண்ணப்பரும் காலத்தியப்பருக்கு உணவூட்டுகின்றார். அதுவும் பதமாக நெருப்பில் சுட்ட பன்றி இறைச்சி தான் கடித்து சுவை பார்த்து ஊட்டுகின்றார். சிவகோசரியார் காலத்தியப்பருக்கு பூஜை செய்த போது ஏதோ சொன்னதாக நாணன் சொல்ல கேட்ட கண்ணப்பர் என்ன சொல்வதென்று அறியாமல் தான் படைத்த இறைச்சியின் சிறப்பை சொல்லுகிறார். அதுதான் மந்திரம். நெருப்பில் பதமாக காய்ச்சி பல்லினால் கடித்து நாவில் சுவை பார்த்த இறைச்சி என்கின்றார். பன்றி இறைச்சி அன்றாடம் சாப்பிட்டு பழகிப்போன நாவினால் சிறந்த இறைச்சி என்று கண்டுகொண்டு படைத்ததாக சொல்கின்றார். இப்படியெல்லாம் அன்பாகச் சொல்லி காலத்தியப்பரை உண்ணச் செய்தார் என்பதை அன்ன இம்மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் என்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். தனது பிள்ளைக்கு நோய் வந்தால் தாய் படுகின்ற தவிப்பை கண்ணப்பரும் படுகின்றார். நோயை தீர்க்க தாய் எடுக்கும் முயற்சியை விட பல 100 மடங்கு முயற்சியை கண்ணப்பர் செய்கின்றார். அதன் உச்சக்கட்டமான காட்சியே தன் கண்ணை தோண்டி காலத்தியப்பரின் நோயுற்று இரத்தம் வடிந்த வலது கண்ணில் அப்பிய செயற்பாடு. நோய் நீங்கியவுடன் அவர் அடைந்த மகிழ்ச்சி சொல்லுந்தரமன்று. மீண்டும் இடது கண்ணில் நோய் ஏற்பட்டு இரத்தம் வடிய தனது மற்ற கண்ணையும் தோண்ட முயல்கின்ற மன உறுதியை இதனோடும் ஒப்பிட முடியாது. அப்பொழுதுதான் நில்லே கண்ணப்ப என்று காலத்தியப்பர் அழைத்து தடுத்து திண்ணனாரை கண்ணப்பராக்கி அவரை தன் வலப்பக்கத்தில் நிறுத்தி வைக்கின்றார். பிள்ளையை வளர்க்கின்ற தாயின் கடமைகளாக பிள்ளைக்கு உணவு தயாரித்து ஊட்டுதல், நோயுற்ற போது காத்தல், பிள்ளையை உடல் ரீதியாக பாதுகாத்து வளர்த்தல், அன்பு காட்டல் என்பனவே முக்கியமாக சொல்லத்தக்கன. ஈன்று புறந்தரல் என்ற சங்ககால தாயின் கடமையே அக்கால தமிழ் தாயின் கடமையாகும். கண்ணப்பரும் இரவிரவாக கண்விழித்து காக்கின்றார். உணவு தயாரித்து ஊட்டுகிறார். நோயுற்ற போது தன்னை வருத்தி நோயை போக்குகின்றார். கட்டி தழுவி உச்சி முகர்ந்து அன்பு பொழிகின்றார். பால் நினைந்தூட்டும் தாயினும் மிக்க தயாவாக விளங்கும் அந்த தயாபரனுக்கே தாயன்பை சொரிந்த கண்ணப்ப நாயனாரின் தாயன்பை விவரிக்கும் ஒரு முயற்சியே இது. பூசை முறைகள். சிவகோசரியார் என்ற அந்தணர் காலத்தியப்பருக்கு ஆகம முறைப்படியான அறிவு சார்ந்த பூசையை செய்தார். திருக்காலத்தி மலையிலே சிவலிங்க வடிவாக இருந்த தான் தோன்றி ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் அர்ச்சனை செய்து சைவ உணவை நிவேதித்து மந்திரம் சொல்லி பூசை செய்தார். பூவை கொண்டு செய்யும் கர்மமே பூசை. நீரை கொண்டு சுத்தம் செய்வதே அபிஷேகம். பூவும் நீருமே பூசையில் முக்கியமானவை. புண்ணியம் செய்வோர்க்கு பூவுண்டு நீருண்டு என்பது தேவார வாக்கு. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு என்பார் அப்பர் சுவாமிகள். இந்த பூசை முறைகளை அறியாதவரான திண்ணனார் தன்னோடு வந்த நாணனிடம் அங்கே கிடந்த பூக்களை பார்த்து கேட்க நாணன் தான் முன்பு
திண்ணனாரின் தந்தையாராகிய நாகனுடன் அங்கு வந்தபோது ஒருவர் சிவலிங்கத்தை கழுவி உச்சியில் மலர்களை சொரிந்து உணவு படைத்து ஏதோ சொன்ன நிகழ்வை தான் கண்டதாக சொல்கின்றான். காலத்தியப்பருக்கு பிடித்தமான பூசை முறை அதுதான் என்று தெரிந்து கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து பூக்களை தலையிலே சுமந்து பொன்முகலியாற்று தண்ணீரை வாயிலே முகர்ந்து பதமாக தான் சுட்டு எடுத்த பன்றி இறைச்சியை தேக்கங்கல்லையிலே தாங்கி மலை மேல் ஏறிச் செல்கின்றார். சிவலிங்கப் பெருமானது முடியிலே கிடந்த மலர்களை தனது செருப்பு காலால் தட்டி துடைத்து வாயிலே முகந்து கொண்டு வந்த நீரை சிவலிங்கப் பெருமானின் முடியில் கொப்பளித்து தலையிலே சுமந்து வந்த பூக்களை முடியில் சிதறி பன்றி இறைச்சியை முன்னால் படைத்து பன்றி இறைச்சியின் பெருமையை எடுத்து கூறி உண்ணும்படி சொல்லி ஊட்டுகின்றார். ஆகம முறைப்படியான ஆசாரமான பூசையை அநாச்சாரமான முறையிலே கண்ணப்பர் செய்கிறார். அவரது பூசை அந்தணரான சிவகோசரியாருக்கு பிடிக்கவில்லை, அருவருப்பாக இருக்கின்றது. ஆனால் அவரது பூசை சிவபெருமானுக்கோ அன்போடு பக்தியோடு பொருந்திய உணர்வு பூர்வமான பூசையாக தெரிகின்றது, மிகவும் பிடித்து விடுகின்றது. அதை சிவபெருமான் சிவகோசரியாரின் கனவில் தோன்றி சொல்லி அருளுகின்றார். சிவபெருமான் சிவகோசரியாருக்கு கனவில் எழுந்தருளி சொல்லியும் சிவகோசரியாரால் திண்ணனாரின் பக்தி வைராக்கியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் திண்ணனாரின் உண்மை பக்தியை மறுநாள் உணர்த்துவதாக கூறி அதனை மறைந்திருந்து பார்க்கும்படி கூறி அருளுகின்றார். தனது வலது கண்ணில் இரத்தம் வடியச் செய்கின்றார். அதனைக் கண்ட திண்ணனார் துடித்த துடிப்பை சிவகோசரியார் பார்க்கின்றார். திண்ணனார் ஊனுக்கு ஊன் மருந்து என்ற வேடுவர் வைத்திய முறையில் தனது கண்ணை தனது அம்பொன்றினால் தோண்டியெடுத்து இரத்தம் வடிந்த வலது கண்ணில் அப்புகின்றார். இரத்தம் வடிவது நின்று விடுகின்றது. திண்ணனார் வேதனை மறந்து ஆடி குதித்து மகிழ்கின்றார். சிவகோசரியாருக்கு இன்னும் திண்ணனாரின் பக்தியில் முழு நம்பிக்கை வரவில்லை என்பதை அறிந்து கொண்ட சிவபெருமான் இடது கண்ணில் இரத்தம் வடியச் செய்கின்றார். மருந்தை தெரிந்து வைத்திருந்த திண்ணனார் தனது இடது கண்ணை தோண்ட முயல்கின்றார். 2 கண்களும் போய்விட்டால் இரத்தம் வடியும் கண்ணின் அடையாளம் தெரியாது என்று தெரிந்து கொண்டு தனது இடதுகாலின் பெருவிரலை இரத்தம் வடியும் கண்ணில் வைத்து கொண்டு தனது இடது கண்ணை தோண்ட முயல்கின்றார். அப்போதுதான் நில்லே கண்ணப்ப என்று குரல் கொடுத்து சிவபெருமான் தடுக்கின்றார். தனது வலப்பக்கத்தில் என்றும் பிரியாதிருக்கும் வரம் அருளுகின்றார். இனியும் சிவகோசரியாரால் கண்ணப்பரின் பக்தி வைராக்கியத்தை உணராமல் இருக்க முடியுமா? அந்தன சிவகோசரியாருக்கு மட்டுமல்ல, உலகிலுள்ள அனைவருக்கும் இக்கதை சொல்லும் செய்தி ஒன்று உண்டு. இறைவனுக்குரிய பூசையில் ஆசாரங்களை விட அன்பே முக்கியமானது. பக்தியே முத்துக்கு வழிகோலும் என்பதே. பக்தியே தமிழ் சைவர்களின் வழிபாட்டு முறையாகும். பக்தியோடு கூடிய பிரார்த்தனையே பிரச்சினைகள் யாவற்றுக்கும் சிறந்த தீர்வை தரவல்லது என்ற மகாத்மா காந்தி அடிகளின் கூற்றை நம்புவோம். 9வது சுவையாகச் சொல்லப்படும் பக்தி சுவையை சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்தில் அற்புதமாக பாடியிருக்கின்றார். அதை பல நாயன்மார்களின் வாழ்க்கை நெறிகள் மூலம் படைத்து காட்டிய சேக்கிழார் பெருமானை வணங்குவோம். வாழ்க சைவ நெறி, வளர்க இவ்வையகம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.